Hi friends, welcome to tutorjobs.com. LibreOffice Impressல photo album எப்படி create பண்ணனும்னு சொல்லி பார்க்கலாம். So அதுக்கு first of all நான் என்ன பண்றேன்னா LibreOffice Impress software ஓபன் பண்ணிக்கிறேன். photo album எதுக்காக நம்ம இன்சர்ட் பண்றோம் அப்படினா நமக்கு தேவையான போட்டோஸை நமக்கு தகுந்த மாதிரி பாத்தீங்க அப்படினா ஆர்டர் வைஸ் நம்ம அரேஞ்ச் பண்ணிக்கலாம். அதே போல நம்ம பிக்சர் இன்சர்ட் பண்ணதுக்கு அப்புறம் அந்த பிக்சர் மேல நீங்க ஏதாவது டெக்ஸ்ட் ஆட் பண்ணா கூட நமக்கு என்ன பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிக்கலாம். சோ இதெல்லாம் ஆட் பண்ணி நமக்கு என்ன பண்ணிக்கலாம் அப்படினா வேணுங்கிற மாதிரி ஆர்டர் வைஸ் வச்சிட்டு நம்ம அதை சேவ் பண்ணி வச்சிருக்கோம். அதுக்காக நமக்கு என்ன பண்றோம் அப்படினா போட்டோ ஆல்பம் கிரியேட் பண்றோம். So இந்த போட்டோ ஆல்பம் இன்சர்ட் பண்றதுக்கு என்ன பண்ணோம் அப்படினா அங்க இன்சர்ட் மெனு ஒரு மெனு இருக்கு இல்லீங்களா, இன்சர்ட் மெனுவை கிளிக் பண்ணிக்கோங்க. இன்சர்ட் மெனுக்குள்ள மீடியான்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த மீடியாக்குள்ள பாத்தீங்க அப்படினா போட்டோ ஆல்பம் அப்படினு இருக்கும். நமக்கு சிங்கிள் இமேஜா பாத்தீங்க அப்படினா இன்சர்ட் பண்ணோம் அப்படினா நம்ம இமேஜ்ல பாத்தீங்க அப்படினா இன்சர்ட்ல இமேஜ்ங்கறத கிளிக் பண்ணிட்டு கொடுத்துக்கலாம். ஆனா நம்ம கண்டினியூஸா பாத்தீங்க அப்படினா நமக்கு ஒரு 10-20 இமேजेस பாத்தீங்க அப்படினா நமக்கு வரிசையா வைக்கணும் அப்படினா அதுக்கு நமக்கு என்ன பண்ணனும் இன்சர்ட் மெனுல போய்ட்டு மீடியால போய்ட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. இதுல போட்டோ ஆல்பம்னு இருக்கு இல்லீங்களா, இத போய்ட்டு கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணா நமக்கு என்ன ஆகும், விண்டோ நமக்கு ஓபன் ஆகும். இங்க நம்ம என்ன பண்ண போறோம் அப்படினா இமேजेस பாத்தீங்க அப்படினா ஆட் பண்ண போறோம். சோ நம்ம பாருங்க ஆட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த ஆட் அப்படிங்கற ஆப்ஷனை போய்ட்டு கிளிக் பண்றேன். நமக்கு ஒரு விண்டோ ஓபன் ஆகுது இல்லீங்களா. இதல பாத்தீங்க அப்படினா உங்களோட சிஸ்டம்ல இமேजेस பாத்தீங்க அப்படினா எந்த லொகேஷன்ல வச்சிருக்கீங்க லொகேஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க. சோ இப்போ என்ன பண்ண டெஸ்க்டாப்ல பாத்தீங்க அப்படினா இமேஜ் அப்படின ஒரு ஃபோல்டர்ல இருக்கிற இமேजेस பாத்தீங்க அப்படினா அரேஞ்ச் பண்ண போறேன். இப்போ நமக்கு ஒவ்வொரு இமேஜா பாத்தீங்க அப்படினா கொடுத்து இன்சர்ட் பண்ணி காட்ட போறேன். ஃபர்ஸ்ட் இங்க என்ன பண்றேன் அப்படினா இந்த இமேஜ் நான் செலக்ட் பண்ணிட்டு ஓபன் கொடுத்தா நமக்கு என்ன ஆகும், அந்த இமேஜ் பாத்தீங்க அப்படினா நம்மளோட இந்த போட்டோ ஆல்பம்ல பாத்தீங்க அப்படினா ஆட் ஆயிடும். இப்போ அகைன் நமக்கு இன்னொரு இமேஜ் இன்சர்ட் பண்ணனும் அப்படினா மறுபடியும் போய்ட்டு ஆட்ங்கறத கிளிக் பண்ணிக்கோங்க. செகண்ட் இமேஜ் செலக்ட் பண்ணிக்கிறேன். இத கொடுத்துட்டு ஓபன் கொடுத்தா இது நமக்கு ஆட் ஆயிடும். அகைன் என்ன பண்றேன் மறுபடியும் போய்ட்டு ஆட்னு கொடுத்துட்டு இந்த இமேஜ் நான் செலக்ட் பண்ணிட்டு ஓபன் நான் கொடுக்கிறேன். இந்த மாதிரி நமக்கு ஒவ்வொரு இமேஜா பாத்தீங்க அப்படினா கிளிக் பண்ணி கொடுத்துக்கலாம். இல்ல அட் தி சேம் டைம் நம்ம பாத்தீங்க அப்படினா ஒரு மல்டி இமேजेस நம்ம கொடுக்கணும், செலக்ட் பண்ணி இன்சர்ட் பண்ணனும். அப்ப நமக்கு என்ன பண்ணனும் அப்படினா ஆட்ங்கறத கொடுத்துக்கோங்க. இப்போ இந்த இமேஜ் இருக்கு, இந்த இமேஜ் செலக்ட் பண்ணிக்கோங்க. இத கிளிக் பண்ணிட்டு இந்த இமேஜ் செலக்ட் பண்ணா நமக்கு என்ன ஆகும், இந்த இமேஜ் நமக்கு டீசெலக்ட் ஆயிட்டு இது மட்டுமே செலக்ட் ஆகும் இல்லீங்களா. அட் தி சேம் டைம் நமக்கு ரெண்டு இமேஜ்மே செலக்ட் ஆகிறதுக்காக கீபோர்ட்ல பாத்தீங்க அப்படினா கண்ட்ரோல் அப்படிங்கற பட்டனை பிரஸ் பண்ணிட்டே கிளிக் பண்ணா நமக்கு என்ன ஆகும், at the same time la பாத்தீங்க அப்ப நமக்கு ரெண்டு இமேஜ்மே செலக்ட் ஆகும். நான் அகைன் என்ன பண்றேன் கண்ட்ரோலை பிரஸ் பண்ணிட்டு இந்த தேர்ட் இமேஜ் கொடுக்கிறேன். நமக்கு மூணுமே இன்சர்ட் பாத்தீங்க அப்படினா செலக்ட் ஆயிருக்கும். இதுக்கு ஓபன் கொடுத்தா நமக்கு என்ன ஆகும் பாருங்க, அந்த மூணு இமேஜும் பாத்தீங்க அப்படினா நமக்கு இன்சர்ட் ஆயிடும். இப்போ அதே போல என்ன பண்றேன் ஆட் கொடுத்துட்டு இங்க இருக்கிற இந்த இமேஜ் கண்ட்ரோலை பிரஸ் பண்ணிட்டு அடுத்த இமேஜ் கிளிக் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி செலக்ட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு எத்தனை இமேजेस வேணுமோ அத்தனை இமேजेस பாத்தீங்க அப்படினா கண்டினியூஸா வரதுக்காக கண்ட்ரோலை பிரஸ் பண்ணிட்டே கிளிக் பண்ணிட்டு ஓபன் கொடுத்தா நமக்கு என்ன அந்த இமேஜ் ஃபுல்லா இந்த இடத்துல ஆட் ஆயிடும். இந்த இமேजेस பாத்தீங்க அப்படினா இங்கே கூட ப்ரிவியூ பண்ணிக்கலாம். அதுக்கு என்ன பண்ணுங்க கிளிக் பண்ணது இமேஜ்ங்க நேமை கிளிக் பண்ணா நமக்கு என்ன சைடுல பாத்தீங்க அப்படினா ப்ரிவியூ பண்ணி காட்டும். சோ இங்கே நமக்கு என்ன பண்ண இமேजेस பாத்தீங்க அப்படினா கொடுத்து அரேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ கொடுத்து நமக்கு என்ன பண்ணலாம் இங்க அப் கொடுத்தா நமக்கு என்ன ஒவ்வொரு பிக்சரா பாத்தீங்க நமக்கு முன்னாடி இருக்கிறது வியூ பண்ணி காட்டும். அதே போல டவுன் கொடுத்தா நமக்கு என்ன அடுத்த இமேजेस பாத்தீங்க அப்படினா வியூ பண்ணி காட்டும். இன் கேஸ் ஏதோ ஒரு இமேஜ் இங்க பாத்தீங்க அப்படினா தவறா கொடுத்துட்டீங்க அதை ரிமூவ் பண்ணனும் அப்படினா இங்க ரிமூவ் அப்படின ஆப்ஷன் இருக்குங்களா, அது கொடுத்தா நமக்கு என்ன லிஸ்ட்ல இருந்து பாத்தீங்க அப்படினா அந்த இமேஜ் நமக்கு ரிமூவ் ஆயிடும். சோ அகைன் அது கொடுத்து ஆட் பண்ணிக்கிறேன். இமேஜை கிளிக் பண்ணிட்டு உங்களுக்கு எந்த இமேஜ் விட்டு போறதா கொடுத்துட்டு ஓபன் கொடுங்க. அந்த இமேஜ் பாத்தீங்க அப்படினா நமக்கு ஆட் ஆயிடும். இப்போ நெக்ஸ்ட் பார்க்க போறது பாத்தீங்க அப்படினா இங்க ஸ்லைட் லேஅவுட் அப்படிங்கற ஆப்ஷன். இந்த ஸ்லைட் லேஅவுட்ல பாத்தீங்க அப்படினா உங்க ஸ்லைடுக்கு எத்தனை இமேजेस நமக்கு வேணும்னு சொல்லி இருக்கும். சோ இப்போ நமக்கு 1 இமேजेस இருக்கு இல்லீங்களா, இது 2 இமேஜ் கொடுத்தா நமக்கு என்ன ஆகும், ஒவ்வொரு ஸ்லைடுக்கும் பாத்தீங்க அப்படினா நமக்கு ரெண்டு இமேஜ் பாத்தீங்க அப்படினா நமக்கு ஸ்ப்ளிட் ஆன மாதிரி இருக்கும். அதே நமக்கு 4 இமேஜ் கொடுத்தா நமக்கு என்ன ஆகும் per ஸ்லைடுக்கு நமக்கு 4 இமேஜ் பாத்தீங்க அப்படினா வந்திருக்கும். சோ இப்போ நமக்கு என்ன பண்றோம் அப்படினா ஈச் எவரி ஸ்லைடு பாத்தீங்க அப்படினா ஒரு இமேजेस மாதிரி கொடுக்கணும். அப்போ ஒரு இமேஜ் கொடுத்துக்கோங்க. இத கொடுத்ததுக்கு அப்புறம் இங்க இன்சர்ட் ஸ்லைட் அப்படிங்கறத கொடுத்தா நமக்கு என்ன ஆகும் பாருங்க, நம்ம எத்தனை இமேजेस கொடுத்தோமோ அந்த இமேजेस ஃபுல்லாவே நமக்கு என்ன ஆகும் நம்மளோட ஸ்லைட்ல பாத்தீங்க அப்படினா தனித்தனி ஸ்லைடா இன்சர்ட் ஆயிருக்கும். இங்க வந்து நம்ம பாத்தீங்க அப்படினா இன்சர்ட் ஆகும். இது போட்டோ ஆல்பம் அப்படிங்கற ஆப்ஷன். இப்போ நமக்கு என்ன பண்ணலாம் அப்ப இந்த ஃபர்ஸ்ட் ஸ்லைட் பாத்தீங்க அப்ப நமக்கு ஹெட்டிங் கொடுக்கிறதுக்காக இருக்கும். நான் வேணுங்கிற ஹெட்டிங்ஸ் கொடுத்துக்கலாம். சோ இப்போ என்ன பண்றேன் இந்த ஃபர்ஸ்ட் ஸ்லைடை செலக்ட் பண்ணிட்டு இதுக்கான உங்களுக்கு எதை லேட் பாத்தீங்க அப்படினா சூஸ் பண்ணிக்கோங்க. ப்ராப்பர்ட்டி பார் ஓபன் ஆகும். சோ டைட்டில் ஒன்லிங்கிறது கொடுத்து நான் என்ன பண்றேன் அப்படினா இங்க மை போட்டோஸ் அப்படினு சொல்லி கொடுத்துக்கிறேன்.
ஸோ இதை கொடுத்து நமக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா உங்களுக்கு எந்த இடத்துல வேணுமோ அந்த சென்டராக கொடுத்துக்கோங்க. இதுக்கான டெக்ஸ்ட் ப்ராப்பர்ட்டிஸ் நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். எந்த மாதிரி டெக்ஸ்ட்டில் பார்த்திங்க அப்படின்னா கொடுத்துக்கலாம். அது செலக்ட் பண்ணிவிட்டு கிளிக் பண்ணுங்கள். நமக்கு இந்த டெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு அதே மாதிரி மாறிடும். அதே போல் நமக்கு என்ன பண்ணிட்டு இருந்தால் ஃபாண்ட்டுக்கான சைஸ் பெருசு பண்ணிக்கிறேன். தென் ஃபாண்ட் கலர் பார்த்திங்க அப்படின்னா ஒரு டார்க் ப்ளூ கலர் நான் கொடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் நமக்கு என்ன பண்ணுற இமேஜ் பாருங்கள். நமக்கு இந்த ஸ்லைடில் பேக்ரவுண்ட் பார்த்திங்க அப்படின்னா ஒயிட்டாக இருக்குது இல்லைங்களா? இதுக்கான நமக்கு என்ன பண்ணலாம், மாஸ்டர் பேஜ் செட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு என்ன பண்ணும் பாருங்கள், இந்த ப்ராப்பர்ட்டியில் பக்கத்தில் இருக்கும் பாருங்கள், மாஸ்டர் பேன் அப்படின்னு இருக்கும். இல்லை மாஸ்டர் பேஜை கிளிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு எந்த மாதிரி பார்த்திங்க அப்படின்னா ஸ்லைடுக்கு டிசைன் என்னமோ கொடுத்துக்கலாம். ஸோ இங்கே என்ன பண்ணுறாங்க கொடுத்தது இங்கே எல்லோ கலர் பார்த்திங்க அப்படின்னா ஜஸ்ட் இது கிளிக் பண்ணால் நமக்கு என்ன ஆகும், இதுக்கான பேக்ரவுண்ட் பார்த்திங்க அப்படின்னா கொடுத்த மாதிரி செட் ஆகிருக்கும். இந்த மாதிரி கொடுத்துக்கலாம். ஸோ இப்போ நமக்கு நெக்ஸ்ட் என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த பிக்சர் மேலேயே பார்த்திங்க அப்படின்னா நமக்கு டெக்ஸ்ட் வரணும். அதுக்கு நமக்கு என்ன பண்ணோம் அப்படின்னா பாருங்கள், இந்த பிக்சர் மேலே நம்ம டெக்ஸ்ட் வேணால் கூட ஆட் பண்ணிக்கலாம். இதுக்காக நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இன்சர்ட் மெனுல போய்ட்டு டெக்ஸ்ட் பாக்ஸ் அப்படின்னு நமக்கு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதுக்கான ஷார்ட்கட் வந்து F2. இப்போ நான் என்ன பண்ண டெக்ஸ்ட் பாக்ஸ் நான் கொடுத்து இங்கே டெக்ஸ்ட் பாக்ஸ் நான் ட்ராப் பண்ணிக்கிறேன். ட்ராப் பண்ணி உங்களுக்கு வேறு நேம் நம்ம டைப் பண்ணிக்கலாம். நான் நேச்சர்னு பார்த்திங்க அப்படின்னா கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு இந்த டெக்ஸ்ட் பாக்ஸ் பார்த்திங்க அப்படின்னா செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ண நமக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா இதுக்கான ஃபாண்ட் ப்ராப்பர்ட்டிஸ் நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ ஃபாண்ட் பார்த்திங்க அப்படின்னா எந்த மாதிரி ஃபாண்ட்டில் வேணுமோ அந்த ஃபாண்ட்டை கொடுத்துக்கோங்க. இதுக்கான சைஸ் பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் வேணுங்கிற அளவுக்கு நான் பெருசு பண்ணிக்கிறேன். அடுத்ததுக்கான கலர் பார்த்திங்க அப்படின்னா என்ன கலரில் வரணுமோ அந்த கலர் டெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா கொடுத்து செட் பண்ணிக்கலாம். இதுக்கான கலர் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இதுக்கு நான் ஒரு டார்க் ப்ளூ கலர் பார்த்திங்க அப்படின்னா கிளிக் பண்ணிவிட்டு இதை கொடுத்து செட் பண்ணிக்கிறேன். அப்போ நமக்கு எந்த பொசிஷனில் பார்த்திங்க அப்படின்னா டெக்ஸ்ட்டை கொடுக்குறீங்களோ அந்த இடத்துல நமக்கு என்ன ஆகும், அந்த பிக்சர் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு செட் ஆகிடும். இப்போ பாருங்கள் நமக்கு என்ன ஆகுது, நமக்கு நார்மலாக ஒரு ஸ்லைட்லேயும் பார்த்திங்க அப்படின்னா டெக்ஸ்ட்டை ஆட் பண்ணிக்கலாம். இல்லை ஒரு பிக்சரை இன்சர்ட் பண்ணிவிட்டு அந்த பிக்சர்லேயும் பார்த்திங்க அப்படின்னா டெக்ஸ்ட்டை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஃபோட்டோ ஆல்பம் பார்த்திங்க அப்படின்னா இந்த பிக்சர்ஸ் நம்ம இன்சர்ட் பண்ணியாச்சு ஃபோட்டோ ஆல்பத்தில். இப்போ இதை நமக்கு என்ன பண்ணணும், இப்படி ஸ்லைடு ஷோ பார்க்கணும்னு சொல்லி பார்க்கலாம். இங்கே ஸ்லைடு ஷோ நம்ம மெனு கிளிக் பண்ணிக்கோங்க. இதுக்கான ஷார்ட்கட் வந்து F5. இப்போ F5 கொடுத்து நமக்கு என்ன ஆகும் பாருங்கள், ஒவ்வொரு இமேஜாக பார்த்திங்க அப்போ நமக்கு வியூ ஆகிட்டு வரும். இந்த மாதிரி நமக்கு எத்தனை இமேஜஸ் வேணுமோ அத்தனை இமேஜஸ் பார்த்திங்க அப்போ நமக்கு கண்டினியூஸாக வர மாதிரி பார்த்திங்க அப்படின்னா செட் பண்ணிக்கலாம். இது ஃபோட்டோ ஆல்பம் அப்படிங்கிற ஆப்ஷன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்திங்க அப்படின்னா LibreOffice இம்ப்ரெஸில் ஃபோட்டோ ஆல்பம் எப்படி இன்சர்ட் பண்ணணும்னு சொல்லி பார்த்தோம் இல்லைங்களா? இந்த மாதிரி உங்களுக்கு அட்வான்ஸ் வீடியோஸ் வேணும் அப்படின்னா www.tutorjobs.com வெப்சைட் விசிட் பண்ணி பாருங்கள். எங்களோட யூடியூப் சேனல் www.tutorjobs.com இந்த வெப்சைட்டை பார்த்திங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.